அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன்ஸ் இதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். 1947 2024 வரைக்கும் அமைக்கப்பட்ட முக்கிய குழு மற்றும் ஆணையத்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கே சந்தானம் கமிட்டி. கே சந்தானம் கமிட்டி 1962 தொடங்குறாங்க. 1962 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த கே சந்தானம் கமிட்டி. எதுக்காக அப்படின்னா ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை அளிக்கிறதுக்காக, அதாவது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை இருக்குல்ல, அங்கே எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்கான ஒரு குழு தான் கே சந்தானம் கமிட்டி. அடுத்தது மல்கோத்ரா குழு. இது 1993 அமைக்கப்பட்டுச்சு. மல்கோத்ரா குழு 1993 அமைக்கப்பட்டுச்சு. இது எதுக்காக அப்படின்னா காப்பீட்டுத்துறையெல்லாம் இருக்குல்ல, எல்ஐசி போன்றது, அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்காக, காப்பீட்டுத்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வரத்துக்காக அமைக்கப்பட்ட குழு. அடுத்தது பாருங்கள், தினேஷ் கோஸ்வாமி குழு. தினேஷ் கோஸ்வாமி குழு இது 1990 அமைக்கப்பட்ட ஒரு குழு. 1990. இது எதுக்குன்னா தேர்தல் சீர்திருத்தத்துக்கு உண்டான பரிந்துரைகளை கொடுக்கறதுக்காக, தேர்தல் சீர்திருத்தம் பற்றியது. அடுத்தது தார்குண்டே குழு. தார்குண்டே குழு இது 1974 தொடங்கினாங்க. 1974. இது எதுக்காக அப்படின்னா தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளுக்காக. ஓகேங்களா? இதுவும் தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு தான். அடுத்தது ஷா கமிஷன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஷா கமிஷன். ஓகேங்களா? ஸோ இது 1977 தொடங்கினாங்க. 1977. இது எதுக்காக அப்படின்னா 1975 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஸோ 1975 77 வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடைபெற்றதை விசாரிக்கணும், அந்த நெருக்கடி நிலையும் போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ஷா கமிஷன். அடுத்தது பெர்ஷி மிஸ்திரி குழு. பெர்ஷி மிஸ்திரி குழு 2007. இது இந்த மும்பையை சர்வதேச நிதி மையமாக மாற்றுவதற்கான ஒரு பரிந்துரையை வழங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. மும்பையை சர்வதேச நிதி மையமாக மாற்றணும், ஒரு பவர்ஃபுல் செக்டராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்கான குழு. அடுத்தது சோலி செராப்ஜி குழு. சோலி செராப்ஜி குழு இது 2006 அமைக்கப்பட்டுச்சு. 2006. இது கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது குறித்த பரிந்துரை அளிக்கப்பட்ட அமைக்கக்குழு. எப்படி நடத்தணும், அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த ஒரு குழு. தப்பாக சொல்லிட்டேன். சோலி செராப்ஜி குழு காவல்துறை சீர்திருத்தத்துக்காக இந்திய அரசு அமைத்த குழு. காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றினா ஒரு குழு தான் சோலி செராப்ஜி குழு. இந்த லியாங் டாங் குழுன்னு இருக்கு பாருங்க, இதுதான் இந்த கல்லூரிகளில் தேர்தல் நடக்கிறது, மாணவர் பேரவை தேர்தல் நடத்துறதுக்கான பரிந்துரைகளை அளிக்க வந்த குழு, லியாங் டாங் குழு. ஓகேவா? அடுத்தது ராகவன் குழுவும் 2006 தான் அமைச்சாங்க. இது என்னென்னா கல்லூரிகளில் நடைபெற ராகிங் கொடுமையை ஒழிக்க பரிந்துரைகள் அளிக்கப்பட்ட ஒரு குழு. கல்லூரிகளில் ராகிங் நடக்குது, அதுக்காக அமைக்கப்பட்ட குழு. எம்எம் புன்சி குழு. எம்எம் புன்சி குழு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2007 கொண்டு வரப்பட்டுச்சு. மத்திய மாநில நிர்வாகம் குறித்து ஆராய, மத்திய மாநில அரசுகளோட நிர்வாகம் இருக்குல்ல, அதை ஆராய்ஞ்சி அறிக்கை அளிக்க கொண்டு வந்தாங்க. அடுத்தது கேல்கர் குழு. ஓகேங்களா? கேல்கர் குழு இது பார்த்திங்கன்னா கார்கில் போரின் போது மேற்கொள்ளப்பட்ட ஆயுத விற்பனை ஒப்பந்தங்களை ஆராய ஏற்படுத்த குழு. ஏன்னா கார்கில்ல நம்ம ஜெயிச்சோமே தவிர அதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. அந்த படைகளை ஒருங்கிணைக்கிறதுலேருந்து அதில் ஆயுதம் வாங்கினது எல்லாத்துலேயுமே முறைகேடு நடந்ததாக ஒரு புகார் எழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 1919 அப்புறம் ஒரு 2000 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த மேற்கொள்ளப்பட்ட ஆயுத விற்பனை ஒப்பந்தங்களை ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு. ஏன்னா வெளியில் விற்றுருக்காங்களா, என்ன பண்ணாங்க, எப்படி வாங்கினாங்க, என்ன விற்றாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சிங்காக போட்டப்பட்ட ஒரு குழு தான் இது. ஸோ இதோட இந்த பார்ட் 2 முடியுது மக்களே. உங்களுக்கு பார்ட் 3 வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.